Hello all, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேற ஒண்ணும் இல்லங்க. നമ്മളെ വീട്ടിലെ നട്ട് വളർത്തുന്ന പാവക്കായെ പറ്റി தான் நம்ம ഇന്ന് பார்க்க போறோம். இது நமக்கு ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട ഒരു കാய்கறிകളിൽ ഒന്നാണ് இந்த பாவக்காய். இத பாவல் கைப்பான்னு சொல்லுவாங்க. இந்த பாவக்காயை வச்சு எவ்வளோ அடிப்பொலியான சாதனங்கள் எல்லாம் பண்ணலாம்னா பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் கறி. பின்ன எனக்கு நல்ல இஷ்டப்பட்டது என்னன்னா பாவக்காய் பொரிச்சது அடிப்பொலியா இருக்கும். பின்ன தின்ன தரையில நிக்க மாட்டியா. இப்ப எல்லாம் மார்க்கெட்ல கிட்டியதுலயே கூடுதல் மருந்தடிச்சு வர்றது இந்த பாவக்காய்கள் மட்டும்தான். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தடுக்க நம்ம ஒரே ஒரு விஷயம் பண்ணா மதி வீட்டில் நீங்களே உங்க சொந்த இதில் நீங்களா வளங்க. ஒரு மருந்து ஒன்றும் இல்லாமல் இயற்கை உரம் மட்டும் கொடுத்து வளர்த்து என்னாலே அடிப்பொலியா உங்களுக்கு இந்த அளவு கொத்து கொத்தா காய்ச்சி வீட்டிலே நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வீட்டிலேயே அது ஒரு சின்ன இடத்துல நான் வெறும் ஒரு 5-6 தை தான் நட்டிருந்தேன். இப்போ எவ்வளோ பெருசா வளர்ந்து கொத்து கொத்தா காய்ச்சி நிற்கணும்னு நீங்களே பாருங்க. நீங்க டப்பாலேயோ இல்லை தொட்டிலேயோ நடியதா இருந்தா கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி அடிக்கிறது நல்லது. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வேற எல்லாம் போய் நல்ல ஒரு growth கிட்டும். இதை விடைக்கும் பெஸ்ட்டாக உங்களுக்கு நல்லா வளரணும்னா நீங்கள் டைரக்ட் மண்ணில் கீழே தரையில் வைக்கிறதான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு பாவக்காய்க்கு கிடைக்கும். இதை வளர்க்க உங்களுக்கு ஒரு செலவும் ஒரு கஷ்டமும் ஆகாது. நீங்கள் சந்தைக்கு மரக்கறி எண்ணெயும் வேண்ட போகும்போ அளவுன்னு பாவக்காய் எண்ணெயும் கலந்தீங்க வேண்டிட்டு வந்துட்டு அதை மண்ணில் எங்கெங்கிலும் ஊனி வைங்க. ஊனி வச்சு ஒழுங்காக தண்ணி மட்டும் விட்டுட்டு வாங்க. ஒரே வாரத்தில் நல்ல அழகாக வளர்ந்து நிற்கும். அதை எடுத்து நீங்கள் தொட்டியில் நீங்களும் மாற்றி நட்டி இறங்கி நல்ல ஒரு growth கிட்டும் செடி. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேங்க. அதில் இதுக்கு ஏன் பாவக்கான்னு பேர் வந்துச்சுன்னு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா பிட்டர் கார்டு, பிட்டர்னா கயப்புத்தன்மையாக இருந்தது. அதனால தான் அதுக்கு பிட்டர் கார்டுன்னு பேர் வச்சிருக்காங்க இங்கிலீஷில். ஆனால் நம்ம தமிழில் நீ கயப்பாக தான் இருக்கிய, ஆனால் உன்னை கயப்பானவன்னு சொல்லுக்கு எங்களுக்கு மனசு வரல. அதுக்கு பதிலாக பாவக்காய்ன்னு வச்சிருக்கேன். பாவக்காய் அதுக்கு மீனிங்கை பார்த்தீங்கன்னா பாகு அல்லாத காய். பாகு அல்லாத காய்னா பாகுன்னா இனிப்பு, இனிப்பு அல்லாத காய். அதை நீ கயப்பானவன்னு சொல்ல மடிச்சு உன்னை நாங்க ப்ரமோட் பண்ணி நீ இனிப்பு இல்லாத காய், அதை இன்னொரு இதாட்டு பாகு அல்லாத காய், பாகற்காய்னு சூப்பரா ஒரு மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனா நம்ம தமிழன்னு நினைச்சோமோ ஒவ்வொரு விஷயத்திலயும் பெருமையா தாங்க இருக்கு. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அப்படி நூலு போல செதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் நினைச்சுமே எனக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. இனி இந்த பாவக்கான்னு பேருக்கு வேற நீங்களும் எக்ஸ்பிளனேஷனோ மீனிங் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சு வைக்கேன். அடுத்து நமக்கு தானா வளர்ந்து வந்த நம்ம பயறு செடியிலையும் கொஞ்சம் பயரும் காய்ச்சி இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு நம்ம மிளகு செடியில் பின்ன கொஞ்சம் மிளகும் கிடச்சி அதையும் பறிச்சு எடுத்து இன்னத்தை அறுவடையும் முடிச்சாச்சு. பின்ன நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு தேவைக்கு காய்கறிகளை வளர்த்து நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை வாழுங்க. பின்ன இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. பின்ன நெக்ஸ்ட் என்ன வெஜிடபிள்ஸ் வளர்த்து வீடியோ போடணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை, வரட்டா.